மகளிர் உரிமை தொகை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தேர்தலை காரணம் காட்டி இந்த மகளிர் உரிமை தொகையை முடக்க முயற்சி நடைபெறுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறார். இந்த நடவடிக்கையை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இந்த மகளிர் உரிமை தொகையை இதை பத்தின ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ அந்த வழக்குல அதிரடியான ஏதாவது ஒரு முடிவுகள் ஏற்பட்டு மகளிர் உரிமை தொகை தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்புறம் ஏற்கனவே கொடுத்துருக்கிற மகளிர் உரிமை தொகை, சோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்ற வழக்குல நிலுவையில் இருக்கும்போது இப்ப கொடுத்துருக்கிற மகளிர் உரிமை தொகைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு, அதுவும் தேர்தல் நெருக்கத்துல ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கொஞ்சம் ஏர்லியராகவே ஒரு முடிவெடுத்து செஞ்சிருக்காரு முதல்வர். அதாவது இது எல்லாருமே எதிர்கட்சிகள் எல்லாருமே இது தேர்தலை மனதில் வைத்து செய்த காரியம் சொல்லுவாங்க. நிச்சயமா அது 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 அப்படி சொன்னா அது அதுல உண்மை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. தேர்தலையும் மனதில் வைத்து செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இப்ப பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, எல்லா பெண்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அது தேர்தல் நடந்திருக்கும் போது நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ண பிறகு கூட 10,000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க. சோ பீகார்ல அந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதுக்கு அந்த 10,000 ரூபாய் ஒரு காரணம்னு எல்லாருமே சொன்னாங்க. சோ இப்போ மகளிர் உரிமை தொகை 1,31,00,000 வாங்குற மகளிர் உரிமை தொகை அவங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் படத்தை முன்கூட்டியே கொடுக்கறது மட்டும் இல்லாம கோடைக்கால சிறப்பு நிதியை 2,000 ரூபாய் கொடுக்கறதையும் பார்க்கலாம். மே, ஜூனுக்கு 2,000. அதே அட்வான்ஸா பிப்ரவரி மாசத்துலேயே கொடுக்க ஒரு முயற்சியை எடுத்திருக்காங்க. ஏன்னா சப்போஸ் கோர்ட் ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் போட்டு நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் தேர்தல் சமயத்துல திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, எதிர்கட்சிகளுக்கு இது பேசக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்குன்றதுனால இந்த விஷயத்த கையில் எடுத்து அட்வான்ஸா இந்த மாசம் இப்ப 4 நாளைக்கே கிரெடிட் ஆகிற மாதிரியா 5,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நிதி நிலைமை ரொம்ப மோசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து எதிர்கட்சிகள் முன்னுக்கு வச்சு எதிர்கட்சிகளே நாங்க உரிமை தொகையை உயர்த்தி கொடுப்போம்னு அதிமுக உறுதிமொழி கொடுக்கிற போது நாங்க வந்தப்ப இருந்த நிதி நிலைமைக்கு இப்ப நாங்க ஓரளவுக்கு நிதி நிலைமை சரி பண்ணிட்டோம், தமிழ்நாட்டுடைய வரி வருவாயை உயர்த்திருக்கோம், பட்ஜெட்ல டெபிசிட்டை குறைச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முதல்வர் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம். நம்ம இந்த சூழல்ல தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கடும் நிதி நெருக்கடியை இது உண்டாக்கும் என்பது உண்மைதான். ஆனா இடைக்கால பட்ஜெட்ல அதுக்கேற்ற ப்ரொவிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். வர 17ஆம் தேதி போற இடைக்கால பட்ஜெட்ல ப்ரொவிஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இது தேர்தலை மனதில் வைத்து நிச்சயமா மற்ற மாநிலங்கள்ல செய்யற மாதிரியும் இங்கேயும் செஞ்சிருக்காரு. இது நிச்சயமாக பெண்கள் மத்தியில ஏற்கனவே பெண்கள் மத்தியில திமுக அரசுக்கு இந்த இலவச கட்டணம் இல்லா பயணம், அப்புறம் குழந்தைகளுக்கு பிரேக்பாஸ்ட் போடுறது, அப்புறம் மகளிர் காலேஜ் போற மகளிருக்கு உரிமையை கொடுக்கறது, 1000 ரூபாய் கொடுக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி பெண்கள் ஓட்டை போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல நல்ல ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு போட்டாங்க. கிட்டத்தட்ட அதை தக்க வைக்கிற ஒரு முயற்சியாகத்தான் இந்த 5,000 ரூபாய் கொடுக்கிற விஷயத்தையும் நான் பாக்குறேன். ஆக்சுவலா திரு பிரியன், அதே போல முதலமைச்சர் அவருடைய வீடியோல இந்த திட்டத்தை முடக்க முயற்சி செய்ததால் திராவிட மாடல் அரசு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். முதலமைச்சருடைய இந்த கருத்தை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? இல்ல, உண்மைதான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்குகள் நிலுவையில இருக்கு. அதாவது இந்த மாதிரியான உரிமையை கொடுக்கறது, அந்த வாக்குறுதிகள் கொடுக்கறத தடை செய்யணும்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி ஏற்கனவே கொடுத்துட்டு வந்திருக்கிற பல மாநிலங்களில் கொடுத்துட்டு வந்திருக்க உரிமை தொகையை நிறுத்தணும்ன்ற மாதிரியான விஷயங்களும் வழக்குல இருக்கிறத பாக்குறோம் நம்ம. அதனால அதுல ஏதாவது ஒரு அதிரடியான முடிவு தேர்தலுக்கு முன்னாடி, இந்த 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முடிவு வந்ததுன்னா அது ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டாக்கும். அதாவது தேர்தல் நேரத்துல ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கும், எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பா போயிடும். அதனால இந்த விஷயத்தெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் முதல்வர் இது அட்வான்ஸா கொடுக்கணும், பிப்ரவரி மாசத்திலேயே வரப்போற காலத்துக்கும் சேர்த்து கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கு நிலுவையில் இருந்தா அதை எப்படி சமாளிக்கிறது பின்னாடி பாத்துக்கலான்ட்டு முன்கூட்டியே ரொம்ப காஷியஸா, ரொம்ப அதுவும் ரகசியமா வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு வகையில இது எதிர்பார்த்ததுதான். அது ஜனவரியிலேருந்து ஏற்றி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த சூழல்ல அடுத்து வர மாதங்களுக்கு அட்வான்ஸா கொடுக்கிற ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. நான் பொதுவா எதிர்பார்த்தது என்னன்னா, ஜனவரி மாசத்துலேருந்து ஒரு 1,500 ரூபாய் உயர்த்தி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு அந்த இன்க்ரீஸ் பணத்தை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுதான் அதிகார மட்டங்கள்ல அதுதான் ஒரு பேச்சா இருந்தது. பட் அதுக்கு பதிலாக வரப்போற மாதங்களுக்கும் சேர்த்து கோடைக்கால சிறப்பு 2,000 கொடுக்கறது அது கவர்மெண்ட் ஒரு ரொம்ப ரகசியமா வைத்துக் கொண்டு செய்திருக்கிற ஒரு விஷயமா பாக்குறோம். எதிர்கட்சிகள் அதாவது கோர்ட்டுக்கு போய் யாரும் தடை வாங்கக்கூடாது. இன்னைக்கு 13ஆம் தேதி, இன்னைக்கு நாளைக்குள்ள அவங்க அதை கிரெடிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கோர்ட்ல போய் ஆர்டர்ஸும் நீங்க வாங்க முடியாது. ஆனாலுமே யாராவது ஒருத்தர் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கோ இன்னைக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பிரியன்.